போட்டுமே. வெக்கப்படாத, வா அனிதாமா. நான் சேர போட்டு வைக்கிறேன், நீ வந்து உட்காரணும் சரியா? ஏன் அனிதாமா அப்படி பண்ற? போடு அனிதாமா அந்த ட்ரெஸ் குத்துக்கறா போடு. சே ரொம்ப தான் அப்படியே சிலுத்துக்கறா. ஏன்டா அப்படி பண்றாளோ தெரியல. இங்க போடுவோம். அப்பதான் நல்ல பிரைடா தெரிவாடா நீ மாடி. அப்படியே சூப்பரா இருப்பா. சீக்கிரம் வா அனிதாமா. இல்ல இது என்னல வேஷம்? இந்த கோமாளி மாதிரி வேஷத்தெல்லாம் எனக்கு தான் போட்டு விடுவியோ? ஏன் உங்க ஆத்தாக்காரி உறங்கிட்டு கிடக்கல்ல, அவளை எழுப்பிட்டு வந்து உட்கார வச்சு இப்படி கொடுக்க வேண்டியதானே? என்னல இது? ஐயோ லூஸ் அனிதாமா, லூஸ் அனிதாமா. இவ்வளவு கம்பீரமா சூப்பரா இருக்க தெரியுமா? நான் உனக்காக உமன்ஸ் டேக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி இப்படி நல்ல மேக்கப்லாம் போட்டு இப்படி உட்கார வச்சா எம்போட்டு ராயலா தெரியுற லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சே ஏன்டா அப்படி இருக்கியோ? இங்க பாரு, எங்க அம்மாக்கு கொடுக்காத மரியாதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை இப்படி ராணி மாதிரி பார்க்கணும்னு ஆசைப்பட்டு உட்கார வச்சிருக்கேன். நீ எவ்வளவு ஹாப்பியா இருக்கணும். என்னல சொல்லுதே? நான் ராணி மாதிரி இருக்கனா? அப்படி கேளு. அப்படியே தேவட மாதிரி ராணி மாதிரி இருக்க தெரியுமா? இன்னைக்கு உமன்ஸ் டே, அதனால தான் உன்னை எப்படி உட்கார வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ ஓடு வேலையும் செய்யக்கூடாது சரியா? எல்லாம் நான் அப்பா அண்ணன் எல்லாரும் செய்வோம். ஹாப்பி உமன்ஸ் டே. நீ இன்னைக்கு நல்ல சூப்பரா அப்படியே உட்காந்துருக்கணும், அசையக்கூடாது, ஆடக்கூடாது சரியா? இந்தா வாங்கிக்கோ அனிதாமா, இது உனக்காக நானே வாங்கி வந்தேன் சரியா? ஹாப்பி உமன்ஸ் டே. ஓ ஐயோ, உமன்ஸ் டே கொண்டாடுறீராக்கும்? அப்போ எங்களெல்லாம் பார்த்தா உமனா தெரியலையே உனக்கு? அஸ்வினி, இந்த சிலுவண்டு வடும் நீ நினைக்கலல. அப்போ கேக்குதா கேள்வி? அதுக்கு பதில் சொல்லு. நானும் தான் உமனு அப்படின்னு கேக்குதா? என்ன சொல்லப்பட? எதையா சொல்லி சமாளி, இல்லனா இவ ஓடுத்தியே போதும். இன்னைக்கு இந்த வீட்டை ரெண்டாக்கிடுவா. என்னைய பார்த்தா உனக்கு உமனா தெரியலையா? தெரியுதா? சொல்லு சொல்லு, சொல்லப்படியா இல்லையா? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு உமனா தெரியல, அம்மாவை பார்த்தா உனக்கு உமனா தெரியல, அது எப்படி? அனிதா அம்மாவை பார்த்தா மட்டும் உமனுக்கு உமனா தெரியுது. அப்ப என்னெல்லாம் நினைச்சிட்டு இருக்க? இங்க பாடு, நீ ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க. என்னைய கோவப்படுத்தின நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் காதை கடிச்சு அப்படியே துப்பி விடுவேன், துப்பி. இங்க பாடு, என்னை பார்த்தா உனக்கு உமனா தெரியுதா தெரியலையா? தெரியுதா தெரியலையா? சொல்லப்படியா இல்லையா? இது பாப்பா, நீ பாதி உமன் பாதி மென். யானா நீ கம்பீரமா பேசுறதுல மென், அப்புறம் ஸ்ட்ராங்கா பேசுறதுல உமன். நீ ஸ்ட்ராங் உமன் அண்ட் மென் தெரியுமா? நான் உன்னைய வேற மாதிரி நினைச்சிருக்கேன். உனக்கு பெரிய கிஃப்டா கொடுத்து உன்னைய அப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு அண்ணன் கிஃப்ட் வச்சிருக்கேன், வைக்காம நடப்பேன். இப்போ உள்ள கிஃப்ட்னு சொன்ன உடனே எப்படி வாயை பழக்கடா? ஒரு ஆரஞ்சு முட்டாயை கொடுத்து ஏமாத்தி போடலாமோ? அவளாது மயங்கடாது, நம்மளை துவச்சி தும்சமாக்கிடுவா. ஒரு டால், ஒரு பார்பி கேர்ள் எதையாவது வாங்கி கொடுத்து சமாளிப்போம். இப்போதுக்கு கைவசம் ஏதாவது வீட்டில் இருக்கான்னு தெரியலையே. இப்போ கேட்பாள, போய் குளிச்சுட்டு வர சொல்லி சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிடுவோம். அங்கே என்ன திருட்டு முடி முடிச்சிட்டு இருக்க? இல்லடி பாப்பா, நீ குளிச்சுட்டு வந்ததுன்னு நல்லா இருக்கும். நீ குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு வா, அண்ணன் உனக்கு கிஃப்ட் தரேன் சரியா? ஓ நீ அப்படி வடியா? சரினே. போடி பாப்பா, போயிட்டு வரியா? சரினே. அனிதாமா, ஹாப்பி உமன்ஸ் டே அனிதாமா. தேங்க்ஸ் செல்லம். அனிதாமா, அடுத்தபடியா உனக்காக இன்னொரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன் சரியா? எங்க இருக்கு இவனுக்கு இம்புட்டு காசு வந்துச்சு? அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு எல்லாத்தையும் வாங்கினேங்கிறான். ஒரு கிளாஸ் காப்பி குடிக்கலாம் போல இருந்துச்சு. எந்திரிச்சு போறவளை பிடிச்சி நிப்பாட்டி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருக்கான். இப்போ இங்க இருந்து போக கூடாதுங்கிறான். இந்த ஐசி எத்தனை மணிக்கு ஏம்பி வரப்போறா? இது எப்படி இருக்கு? இது உமன்ஸ் டேக்காக ப்ரிப்பேர் பண்ண கேக் தெரியுமா? நானே போய் ஒவ்வொரு கடையா பார்த்து அப்புறம் இதான் சூப்பரா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு அனிதாமா? ஹை சார், நாளைக்கு சண்டே தானே, எங்கேயாவது போவோமா? ஆமா, வாரம் இப்படி ட்ரிப் போனா தானே நல்லா இருக்கும். ஏன்டா நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? அட போவே அப்பா, உமன்ஸ் டேயை மறந்துட்டு உனக்கு ரொமான்ஸ் டே கேக்குதா? போடு போடு, இப்போ போய் அனிதாமாவை கூட்டிட்டு வரேன், வேடிக்கையை பாடுங்க ரெண்டு பேருக்கும். எலும்புங்க, எலும்புனா தானே நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வர முடியும். சும்மா இரு ஐசு, போகலாம். அனிதா எதுக்கு இருக்கா, போட்டுட்டு வருவா. இதெல்லாம் ரொம்ப ஓவரு. என்ன அனிதா, உங்களுக்கு காஃபி போடதா இருக்காளாக்கும்? நான் போய் போட்டுட்டு வரேன். இரு ஐசு, இப்படியே இருந்தா உலகமே மருந்தே போயிரும் போல இருக்கு. போகும் போகும். பாத்தி அனிதாமா, உன் புருஷனுக்கு ரொம்ப ஓவரா தான் ரொமான்ஸ் போகுது. உலகமே மறந்து போகுதாமே. அப்ப நீ யாரு? உன்னை பத்தி கொஞ்சமாவது நினைக்கிறா பாடு. அனிதாமா, நல்லா நீ வந்து இப்ப ஆடுற ஆட்டத்துல அப்பா களைஞ்சு ஓடணும். உமன்ஸ் டேயை மறந்துட்டு உனக்கு ஒரு கிஃப்ட், ஒரு சாதாரண சேலை கூட வாங்கி கொடுக்கல. அங்க பாடு, என்ன நடக்குதுன்னு பாத்தியா? கோவம் வருதா உனக்கு? தள்ளிக்கல, என்ன பேசுறாருன்னு கோரையும் கேட்டுக்கிறேன், அப்புறம் இருக்கு அவருக்கு. சரி சரி, நல்லா கேட்டுக்கோ.
அப்பதான் இன்னும் கோவம் தலைக்கு ஆடும். நீ நல்லா காட்டிட்டு அப்புறம் உண்டு இல்லைன்னு பண்ணு. அதுக்காக நான் வெயிட்டிங். ஐசு, உன் பேர்ல ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கேன். அது என்ன ஏன் பேர்ல அனிதா பேர்ல வாங்கினா வேண்டான்னு இருக்காக்கும். ஏங்க இப்படி பண்றீங்க? அவ பேர்ல தான் நிலம் வாங்கியாச்சுல, பின்ன என்ன உன் பேர்ல வீட்டை வாங்குவோம். சும்மா இருங்க தான். எதுக்கு எடுத்தாலும் இப்படி எதையாவது சொல்லிட்டு வாங்குறதெல்லாம் அவ பேர்ல வாங்கினா போதும். அப்படி இல்லை ஐசு, உனக்குன்னு நான் எதுவுமே செய்யல. அதனால இந்த பிறந்த நாளுக்கு உன் பேர்ல ஒரு வீட்டை முடிக்கலான்னு இருக்கேன். என்ன தான் சொல்றீங்க? அப்ப லோன் போட்டு செய்ய போறீங்களா? எதுக்கு லோன் போடணும்? நான் தான் பணம் சேர்த்து வச்சிருக்கேன்ல. அப்போ அது எத்தனை லட்சம்? 1 crore. என்னதான் சொல்றீங்க? 1 கோடி ரூபாயை சேர்த்து வச்சிருக்கீங்க? அது உனக்காக கொஞ்சம் கொஞ்சமா அக்கௌண்ட்ல போட்டது. அதை இன்வெஸ்ட் பண்ணேன், அதுல வந்தது. இதே பருந்து நடக்குது. அது ஒரு 20 வருஷமா நடக்குதுன்னு வச்சுக்கேன். போங்க தான். பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். அது அப்படி 20 வருஷமா? அப்ப நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டீங்களாக்கும்? ஆமா ஆமா, என் பொண்டாட்டிக்காக நான் சேர்த்து வச்சேன்னு வச்சுக்கேன். அப்ப அனிதாவுக்கும் ஷேரிங் உண்டுல? அதான் சொன்னல, அவ பேர்ல நிலம் எடுத்தாச்சுன்னு, பின்ன என்ன? பாத்தியா அனிதாமா, உன் பேர்ல அதுவும் வெறும் 35 lakhsக்கு ஒரு இடத்த வாங்கி கொடுத்துட்டு ஐசம்மா பேர்ல 1 crore, அதுவும் 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்க போறான். என்னன்னு கேப்பியா கேட்க மாட்டியா? சொல்லு அனிதாமா, கேப்பியா கேட்க மாட்டியா? அதான் சொல்றாருல, அவர் பொண்டாட்டிக்காக சேர்த்து வச்சாராமே, பின்ன நான் எப்படி கேக்குறது? ஐயோ கூடலாத அனிதாமா, பொண்டாட்டினா நீயும் பொண்டாட்டி தானே? அப்போ உனக்கும் ஷேரிங் உண்டுல? அனிதாமாக்கு 50 lakhsனா உனக்கு 50 lakhs. அப்போ சரி சமமா பங்கு உண்டு தானே? நீ கேப்பியா கேட்க மாட்டியா? உனக்காக நான் போய் கேட்கட்டா? அனிதாமா, நீ ஒரு வாயில்லாத புள்ள பூச்சி. உன்னை பார்த்தா எனக்கு படிதாபமா இருக்கு. உன்னை அப்பா நல்லா ஏமாத்துது. என்னல சொல்ற? என்ன ஏமாத்தவா செய்றாரு? இன்னுமா புரியல? 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினா அதுல உனக்கும் சரி சமமா பங்கு உண்டு. அதாவது ஈக்குவல் ஷேர் உனக்கு உண்டு தானே? ஆனா உனக்கு வெறும் 35 lakhs கொடுத்துட்டு ஐசம்மாக்கு 1 crore கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? சொல்லு, என்ன அர்த்தம்? நீ படிச்சுட்டு நட்டனா உன் மட மண்டைக்கு யாரும் உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ ஐசம்மா மாதிரி படிச்சிருந்தா உனக்கு கணக்கெல்லாம் தெரியும். உனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. சரி பாவம் அப்படின்னு இந்த அஸ்வின் சொல்லி கொடுக்குறேன், அதையும் கேட்க மாட்டேங்கிற. அதாவது உனக்கு 65 lakhs கம்மியா கிடைக்குது. நீ விட்டுருவியா? அப்போ சொல்லு, விட்டுருவியா? ஆமாலே, இப்ப தெளிவா புரியுது. அடங்கொப்புறானே, முழு பூசணிக்காயே சோத்துக்குள்ள வச்சு மறைக்காரே, எம்பிட்டு குசும் இருக்கணும். இப்பவே போய் கேக்குறேன். அட அனிதாமா, கூடலாத அனிதாமா, இப்ப நீ போய் கேட்டா ஒட்டு கட்டிட்டு வடியான்னு அப்பா கேட்கும். அப்புறமா கேளு, சரியா? ஆமாலே, அதுவும் சரிதான். அந்த ஆள் அப்படிப்பட்டவர் தான். காப்பி குடிக்கவர் வரல, வரட்டும். அப்புறம் வச்சுக்கிறேன் கச்சேரியே. இப்போ குளிக்கி போட்டுட்டே அனிதாமா பாரு, எப்படி உமன்ஸ் டேக்கு தாளிக்க போகுது. உமன்ஸ் டேயை மறந்துட்டு உட்காந்து கதையா பேசிக்கிட்டு இருக்க. சரி, எந்திங்க தான். நான் போய் குளிச்சுட்டு வரேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க. எல்லாரும் வெளியே போவோம். சரி ஐசு, அனிதா காஃபி போட்டாலான்னு பாக்குறேன். நீ போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வா. சரிங்க தான். அனிதாமா, இப்ப நான் சாங்ஸ் பாடுவேன், அப்பா வாடும், சரியா? நீ ரெடியா இருந்துக்கோ. யுல மச்சி மச்சி தலை சுத்தி சுத்தி உன் புத்தி கெட்டு போயாச்சு. குட் மார்னிங்டா. என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு? என் மூளைக்குள்ள வலப்பட்டாம்பூச்சி எட்டி எட்டி பார்க்குது, என்னாச்சு? என்ன அனிதா, தோசை கரண்டி அதுமா நிக்கிற? தோசை எடுத்துக்கிட்டு இருந்தியா? ஏய், முதல்ல போய் ஐஸுக்கு எனக்கும் காஃபி கொண்டு வா, அப்புறமா தோசையை சுடலாம். அட கூடலாத அனிதாமா, அப்பவே சொன்னேன் தோசை கரண்டி தூக்கிட்டு போவாதுன்னு. இப்ப பாரு, பிளாப் ஆகி போச்சு. ஒண்ணுமே அப்பாக்கு புரியல. நீ தோசை கரண்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துருக்க கூடாது. நம்ம வீட்டுல கீரையை கடைவோமே மத்து, இல்ல அது தூக்கிட்டு வந்துருக்கணும். இல்ல மோடு கடையில மத்து தூக்கிட்டு வந்துருக்கணும். அப்ப வித்தியாசமா தெரியும். தோசை கரண்டி தூக்கிட்டு வந்தா அப்பா கண்ணு தெரியும். பாரு, ஐடியாவே ஊத்திக்கிச்சு. நான் போய் மத்து எடுத்துட்டு வரேன், சரியா? என்னடி என்னாச்சுன்னு கேட்டா பத்திரக்காளியாட்டம் முடிச்சுக்கிட்டீங்கிற. ஏய், உனக்கு என்னாச்சு? இந்தா புடி அனிதாமா, இதையும் கையில வச்சுக்கோ, அப்பதான் நல்லா இருக்கும். அடப்பாவி, என்னடா போட்டா கொடுக்குற? அப்போ என்ன அடிக்கதான் அப்படி நிக்கிறாளா? டேய், எதுக்குடா இதெல்லாம்? நான் பிசாட்டி செவனேன்னு தானே இருக்கேன். என்ன ஏன்டா வம்புக்கு இழுக்கிறீங்க? நீ செவனேன்னு எடுக்கிறதுதான் உங்க பிரச்சனையே. இன்னைக்கு என்னடே ஞாபகம் இருந்துச்சா உனக்கு? என்னடேல யாருக்கு தெரியும்? தினம் ஒரு டே வரும்,
அதெல்லாம் மனுஷன் ஞாபகத்துல வச்சிருப்பானா? ஆமாயா, அதெல்லாம் நீர் ஞாபகத்தில் வைக்க மாட்டேரு, உமர் பிள்ளையில ஞாபகத்தில் வைக்காது. ஆனா என் அஸ்வின் பையன் காலையில எப்படி கொண்டாடினான் தெரியுமா? அவனுக்கு மட்டும்தான் என் மேல பாசம் இருக்கு. இல்ல அப்ப இதெல்லாம் ஓ வேலையா? என்னாச்சு அனிதா, ஏன் இப்படி நிக்கிற? அதுவும் அத்தானை எதுக்கு மிரட்டுற? ஆமா, உனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. ஐசுமா, ஹாப்பி உமன்ஸ் டே. எப்படி ஐசுமா எடுக்க? நல்லா எடுக்கியா? அனிதாம்மா, பாடபட்சமே பார்க்க கூடாது. ரெண்டு பேருக்கும் ஒரு ஆளுக்கு கரண்டி டடி, ஒரு ஆளுக்கு மத்து டடி. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தெரியுமா? கிளே, நீ எல்லாம் என் பிள்ளையால இதெல்லாம் ரொம்ப ஓவரா தெரியல. எதுக்குல? எதுக்கு? ஒரு மிஸ்டேக், நீ உமன்ஸ் டேயை மறந்தது. அதுவும் அப்பாவும் மறந்துட்டு அனிதாம்மாக்கு எதுவுமே சர்ப்ரைஸ் கொடுக்காம இருந்தது. இன்னொன்னு 1 crore வீடு வாங்கப்படியா? அதுவும் எங்க அனிதாம்மாக்கு வெறும் 35 lakhs, உனக்கு 1 crore. அதுக்கு தான். ஏய் அனிதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன லூசா? அவர் சும்மா உன்னை ஏற்றி விடுறதுக்காக எதையாவது உளறிக்கிட்டு இருப்பாரு. அதெல்லாம் எதுக்கு இப்போ பெருசுப்படுத்துற? ஓ, என்ன ஏமாத்துறதுக்காக? சும்மா கதை விடாத. 2 பேரும் பேசிட்டு இருந்ததே நான் கேட்டுட்டு தானே இருந்தேன். அப்போ ஒட்டு கேட்டேன் அப்படித்தானே? என் ரூம்குள்ள வந்து நான் என் பொண்டாட்டி கிட்ட என்ன பேசுறேன் ஏது பேசுறேன்னு ஒட்டு கேட்கறேன் அப்படித்தானே? டேய், அவ ஒன்ன பாக்குறானா என்ன அர்த்தம்? அப்ப நீனும் ஒட்டு கேட்டிருக்க அப்படித்தானே? அட கூடுகட்ட அனிதாம்மா, உனக்கு என்கிட்ட சப்போர்ட் பண்ணா கடைசியில என்ன இப்படி கவுட் பண்ண நான் கொஞ்சம் கூட நினைக்கல. பின்ன கூட்டாளி நீயும் தானே, அது எப்படி ஒன்று மாட்டி விடாம நான் மட்டும் மாட்டிக்க முடியும்? சரி, நீ எல்லாம் ஒரு ஆளு. உன் கூட கூட்டணி வச்சிருக்கு, நான் அந்த அவந்தி பிள்ளை கூடயே கூட்டணி வச்சுக்கலாம். ஏன் தான் அப்படி இருக்கியோ தெரியல. ஹோய், உனக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதாடி? அவன் கூட சேர்ந்துக்கிட்டு கூட்டணி அமைச்சுக்கிட்டு என்னை அடிக்கிறதுக்கு கரண்டியை வத்துக்கிட்டு வந்திருக்க. ஆமா ஆமா, ஒரு உமன்ஸ் டே கூட ஞாபகத்தில் வச்சுக்க முடியல. எப்ப என்ன செய்யணும்னு தெரியுமாம்ல? தெரியும் தெரியும், ரொம்ப நல்லாவே தெரியுது. ஐசுமா, ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்ஸ் டா செல்லம், நீ எப்போ ஹாப்பியா இருக்கணும். தேங்க்ஸ் ஐசுமா. அனிதாம்மா, ஹாப்பி உமன்ஸ் டே. அனிதாம்மா, கரண்டியை வச்சு அடிச்சு விடாத. இந்தா வாங்கிக்கோ. டேய், உனக்கு இப்பதான் உமன்ஸ் டேன்னு அம்மா ஞாபகமே வருதா? என் பிள்ளை காலையிலே சொல்லிட்டான் தெரியுமா? புள்ள கடைசியா வந்தாலும் புல்டப் பண்ணி அப்படியே எல்லாருக்கிட்டையும் நல்ல படம் வாங்கி போட்டானே. சரி, ஐயோ அம்மா, அதான் அவன் எடுக்கான்ல, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான். எனக்கு எங்க ஞாபகத்தில் இருக்கும்? என்ன அனிதா, இப்ப கூல் ஆயிட்டியா? கூல் ஆகுறாங்க கூல். போய் குளிச்சுட்டு வாங்க, எல்லாரும் சாப்பிடுவோம். அப்புறமா இருக்கு எங்க விடுவேன்? இப்போ ஊட்டியே, அது போதாதா? சரி சரி, சீக்கிரமா போய் குளிச்சுட்டு வாங்க. என்னண்ணே நீ எவ்வளவு பில்டப் பண்ணி வச்சிருந்த? அனிதாமாவும் நல்ல கரண்டி எடுத்துட்டு வந்தா, நீ வந்து எல்லாத்தையும் கேட்டு போட்டியே. ஏமுல தம்பி, அப்ப நீ தான் போட்டு கொடுத்துருக்க அப்படித்தானே? ஏமுல தம்பி இப்படி போட்டு கொடுக்குற? அனிதாமா நல்ல மூட்ல இருக்க போய் சரியா போச்சு. இல்லைன்னா அப்பா கிட்ட சண்டை சண்டைன்னு போட்டிருக்கும்ல. அதெல்லாம் சண்டையெல்லாம் போட மாட்டால, அதெல்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சும்மா ஒரு ஜாலிக்காகனே, இதெல்லாம் ஃபன். இல்ல அப்பாவும் அம்மாவும் சண்டை போடுறது உனக்கு ஃபன் அப்படித்தானே? ஆமாண்ணே. அண்ணே, ஏன் கிஃப்ட் எங்க? எங்கண்ணே? என்னடி பாப்பா கிஃப்ட்? என்ன கிஃப்ட்? உமன்ஸ் டேக்கு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னா அதான் கேக்குறேன். மாட்டிக்கிட்டாடு மயிலக்கால. அண்ணே, சும்மா இருடே. அனாவசியமா என்னை சண்டையில் விடாத. ஏன் இப்படி பண்ற? நான் உன் தம்பி தானே. அப்போ நீ அனிதாமாக்கும் ஐசமாக்கும் அப்பாக்கும் சண்டையில் விட்டது என்னல சொல்றது? சும்மா இருடே. அப்போ கிஃப்ட் இல்ல அப்படித்தானே? புடிடி பாப்பா, ஏன் இப்படி ஆவேசப்படுற? அண்ணா உனக்கு கிஃப்ட் இல்லாம இருப்பானா? போடு. அவண்டி ஹாப்பி பாப்பாவையும் கூப்பிடு. இப்போ வடை. அபி அபி ஹாப்பி பாப்பா, ஹாப்பி உமன்ஸ் டே. தேங்க்ஸ்ண்ணே. என்னடி பாப்பா, 2 பேருக்கும் அண்ணன் gift வச்சிருக்கேன் தெரியுமா? 2 பார்பிகள். யாருக்கு என்ன கலர் வேணும்? அண்ணே, எனக்கு பிங்க் கலர்ண்ணே. எனக்கு வயலட் கலர் கொடுண்ணே. என்னடி இப்போ மாது அண்ணன் மேல உனக்கு பாசம் எடுக்கா? ஒத்துக்கடியா? இல்ல தம்பி, இதெல்லாம் ரொம்ப ஓவர். எப்பவும்ல போய் வாங்கின கடைசியில என்ன இப்படி மாட்டி விட்டுட்டல. 2 பேரும் போய் யாங்கிட்ட கேப்பாளுவல. சமாளிப்போம் போடுனே. அண்ணே, சூப்பரா இருக்குண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. சரிடி பாப்பா, நானும் அருண் அண்ணனும் போய் தான் எடுத்தோம் தெரியுமா? அப்படியாண்ணே, நான் வாங்கிட்டு தனியா கிஃப்ட் கேட்கலாம்னு நினைச்சேன். நீனும் அஸ்வின் அண்ணனும் சேர்ந்து தான் இருக்கீங்களா? பாத்தியானே, gift வந்த உடனே எப்படி வாயெல்லாம் பல்ல அடுக்கு, எப்படி வேலை செய்துன்னு பருமண்ட. அண்ணே, இத்தனை நாளும் அவ என்னைக்காவது என்னைய அண்ணேன்னு கூப்பிட்டுருக்காளா? சொல்லுனே. ஆமால தம்பி, எனக்கு ஆச்சரியமா
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கோவமாக இருக்கலாம், என்னடா இவங்க சரிவர வீடியோவே போடலையே அப்படின்னு. கமெண்ட் என்னால் சரிவர சொல்ல முடியல, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சில சூழ்நிலைகள்னால அப்படி தள்ளி போகுதுன்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம், சேஃபாக இருக்கோம். பசங்களுக்கு எக்ஸாம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது 12னால கொஞ்சம் படிக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் போடலை. ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயமா இருந்தால் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இதை எப்படி ஷேர் பண்ணணும்னு தெரியல, ஏன் எல்லாரையும் கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி தான் சொல்லலை, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. லாஸ்ட் வீக் தேர்ஸ்டே என் அக்கா பொண்ணுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. தேர்ஸ்டே வந்து அவள் பேங்கில் ஒர்க் பண்ணுறா. அங்கேருந்து வரும்போது ஹஸ்பண்டு கூட பைக்கில் வந்திருக்கா. எப்படி கீழே விழுந்தானே தெரியல. பிரெயின் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. தேர்ஸ்டே ஃப்ரைடே மார்னிங் வந்து அவள் நம்ம கூட இல்லை. ஸோ அந்த இழப்பை என்னால் எப்படி தாங்கிக்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு 30 வயசு தான் இருக்கும் அவளுக்கு, ஒரு 2 வயசு பையன் இருக்கான். அதனால் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அதனால் அந்த வீக் பூரா என்னால் சரிவர வீடியோ எடுக்கவும் முடியல, போடவும் முடியலை. அதனால தான் சின்ன சின்ன வீடியோ, அஸ்வினோட வீடியோ அப்படி எப்படி வந்துச்சு, யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எங்களால் ஊருக்கு போகவும் முடியல. எக்ஸாமில் பசங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களாம் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி இந்த சூழ்நிலையில் எங்களால் ஊருக்கு போகவும் முடியலை. ஒரே ஃபோன் கால் தான். எப்படி இதை கடந்து வர்றதுன்னு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கடந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக ஆகிருக்கோம். ஆனாலும் மனசு சங்கடமாக இருக்குது. ஒரு பெரியவங்கன்னா நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஒரு சின்ன பொண்ணு எதிர்பார்க்காத ஒன்றுங்கும்போது அதை எப்படி மீறி கடந்து வர்றதுனே தெரியல. சரி வர வீடியோவும் எடுக்க முடியல. மைண்டு பூரா ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. எல்லாரும் எங்களுக்கு சப்போர்ட்டாக கேட்டீங்க, என்னாச்சுன்னு சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. அதான் இப்போ சொல்லிட்டேன். சாரிங்க, சரி வர வீடியோ போடலன்னு சொல்லிட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அஸ்வின், அவந்தி, அபி எல்லாரும் நல்லா இருக்காங்க. கூடிய சீக்கிரம் உங்களுக்காக நாங்கள் எல்லாரும் கமெண்ட் சொல்ல வருவோம். இந்த 1 மந்த்தும் இப்படி தான் பிஸியாக ஏதாவது எக்ஸாம்லேயே போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது 12th எக்ஸாமில் 31 தான் முடியுது. மார்ச் 31க்கு அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வர பிளானில் அப்புறம் திங்ஸ் வெக்கேட் பண்ணுறது நேரம் சரியாக தான் இருக்கும். யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜூனுக்கு அப்புறம் இன்னமும் நல்லாவே ஃப்ரீ ஆயிடுவோம். அப்போ நிறைய வீடியோஸ் வரும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் உமன்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? உங்ககிட்ட நிறைய பேசணும்னு ஆசையாக தான் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லோருடைய கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணலன்னு யாரும் கோவிச்சுக்காதீங்க. உங்கள் எல்லாரையும் நான் எப்போவும் நினச்சிட்டே தான் இருக்கேன். அதான் யாரையும் மறக்கலை. ஆனால் என்ன செய்கிறது, கொஞ்சம் சூழ்நிலை காரணமாக என்னால் சரிவர வீடியோ போடவும் முடியலை, உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசவும் முடியல. இந்த வாய்க்கு வளருது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க. பைக்கில் போகும்போது முன்னாடி இருக்கவங்களும் சரி பின்னாடி இருக்கவங்களும் சரி 2 பேருமே கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. எதிர்பாராத சம்பவம் எத்தனையோ நடக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லோரும் சேஃபாக இருங்க. நாம தான் சேஃபாக இருந்துக்கணும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ சூழ்நிலை சரியில்லாதனால உங்கள் யாரு கூடயும் என்னால் தனித்தனியாக பேசவும் முடியலை. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. மண்டக்குள்ளே என்னெல்லாமோ ஓடுது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் நார்மல் நிலைக்கு வந்த பிறகு உங்கள் எல்லாரோடையும் பேசுகிறேன். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜிஎன்ஜிஏ ஸ்டோரிஸ்க்கு இவ்வளோ ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எப்போவுமே நினச்சதில்ல. ஆனால் நீங்கள் ரொம்ப ஆதரவாக கொடுத்துருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கூடையும் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசணும். ஆனால் எங்களுக்கு டைம் இல்லை. இன்னொன்று என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என் வாயனா இப்போவும் தடுமாற்றமாக தான் இருக்குது, வாய் கொளருது. என்ன பேசணும்னு தெரியல, ரொம்ப நர்வஸ் ஆகுது. நான் கொஞ்சம் நார்மல் நிலைமைக்கு வந்த பிறகு நிறைய வீடியோஸ் போடுறேன், உங்ககிட்ட நிறைய பேசுகிறேன். ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி. என்னை புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் உமன்ஸ் டேயை ஹாப்பியாக கொண்டாடுங்க. ஐ லவ் யூ. மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஐஸ்வர்யாவால் நார்மல் நிலைமைக்கு வர முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நார்மலுக்கு வந்த பிறகு உங்கள் எல்லாருக்கூடையும் நல்லா பேசுவா. சரியா? எல்லோரும் கவனமாக இருங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதான் நான் நிறைய பேர் தேடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் உங்கள் எல்லாருக்கூடையும் தனிப்பட்ட முறையில் நிறைய பேசுகிறேன். ஐ லவ் யூ. உங்களுக்காக கமெண்ட்டுக்குன்னே நீங்கள் என் கூட பேசுகிற மாதிரி நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் நான் நிறைய வீடியோஸ் போடுவேன். அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பேசுவோம். சரியா?
ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ லவ் யூ ஸோ மச். குட் நைட். இந்த வீடியோக்கே இன்னைக்கு இங்கே 7:30 ஆயிட்டு, அங்கே உங்களுக்கு 9 மணி ஆயிருக்கும். இனி இது கன்வெர்ட் பண்ணி போடுறதுக்கு 10 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஆனாலுமே இன்னைக்கு உமன்ஸ் டே கண்டிப்பாக போட்டே ஆகணும்னு தான் இப்போ உட்காந்துருக்கோம். தப்பாக எடுத்துக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்பவும் எல்லாரும் ஹாப்பியாக இருங்க. ஐ லவ் யூ மை டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். பாய்.